அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, மக்களை தேடி மருத்துவமானது எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிருஷ்ணகிரி. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 1.67 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாக தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021 தான் தொடங்கப்பட்டது. இது அனைவருக்கும் தரமான கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்கும் நோக்கத்துடன் மக்களை தேடி மருத்துவமானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, 2023ஆம் ஆண்டில் மிக நீண்ட இரவாக எந்த நாள் மாறியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 21. டிசம்பர் 21 பார்த்தீங்கன்னா 2023 மிக நீண்ட இரவாக மாறி இருக்கு. இந்த நிகழ்வானது பார்த்தீங்கன்னா பூமியின் சாய்ந்த பகுதியில் வெயில் படாத போது தான் இந்த நாள் உருவாகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. மிக நீண்ட இரவு எப்போன்னா டிசம்பர் 21. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் இந்தி அல்லது வேறு மொழி உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக அறிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது கூறும் விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 348 பாகம் 2. அதாவது எம்பி ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை செயல்படுத்துமாறு மக்களவையில் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இதுக்கு சார்பாக தான் பார்த்தீங்கன்னா விதி 348 பாகம் 2 குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் இந்தி அல்லது வேறு மொழியை உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக அறிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு டேஸ் கூடுதல் பொறுப்பானது ஏற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உயர்கல்வி. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பானது கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி உயர்கல்வித்துறையில் பொறுப்பினை யார் இருந்திருக்காரு அப்படின்னா அமைச்சர் பொன்முடி கவனித்துள்ளார். 21வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படம் எது தேர்வாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அயோத்தி. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சர்வதேச திரைப்பட திருவிழா நடைபெறுது. இது 21வது சர்வதேச திரைப்பட விழா. இதில் சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர்கள் விருதானது வழங்கப்பட்டிருக்காங்க. சிறந்த திரைப்படத்துக்காக அயோத்தி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சிறந்த குறும்படம் லாஸ்ட் ஆஸ்ட் பகவத் இயக்குனர். சிறந்த நடிகை பிரித்தி அஸ்ரானி. சிறந்த நடிகர் வடிவேல் மாமன்னனோட நடிச்சிருக்காரு. சிறந்த ஒளிப்பதிவாளர் சுரேன் மாமன்னர், அதாவது சவுண்டு. சிறந்த ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜி, போர் தொழில் திரைப்படத்தோட பட ஒளிப்பதிவாளர். இது லைட்டு. சிறப்பு ஜூரி விருது இயக்குனர் வெற்றிமாறனுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு பேருந்துகளை விற்பனை செய்வதற்காக டேஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அசோக் லேண்டட். இப்போ அசோக் லேண்டட் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பேருந்து கழகத்திற்கு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 552 பேருந்துகளை விற்பனை செய்வதற்காக அந்த நிறுவனத்தோட தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த அசோக் லேண்டட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்துஜா குழுமத்தினுடன் முதன்மை நிறுவனமாக செயல்படுகிறது. இதுவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 18,447 அசோக் லேண்டர் பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட்டு, உலகின் மிக அழகான விமான நிலைய பட்டியலில் கேம்போ கவுடா சர்வதேச விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்நாடகா. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் பட்டியல் இடம் பிடிச்சிருக்கு. இது உலகின் மிக அழகான விமான நிலையம் இருக்குது. அந்த பட்டியலில் தான் இது இடம் பிடிச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ 2023 பிரிக்ஸ் விர்சாயிலிஸில் சிறப்பு பரிசை வென்றுள்ளது. கர்நாடகாவின் பெங்களூரில் அமைந்துள்ளதா கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் சொல்லியிருக்காங்க. இது கர்நாடகாவின் முதல் சூரிய சக்தி விமான நிலையம் இந்த கேம்பகவுடா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, எந்த இடங்களுக்கு இடையே
புதிய முன்பதிவில்லா விரைவு ரயில் சேவையானது மத்திய இணையமைச்சர் தொடங்கி வைக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கோவை பொள்ளாச்சி. இப்போ கோவை பொள்ளாச்சியில் ரயில் சேவை பார்த்தீங்கன்னா புதிய முன்பதிவில்லா விரைவு ரயில் சேவையை வந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பத்திரிகை மசோதா வந்து பதிவானது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த பத்திரிகை மற்றும் பதிவு சட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1867. அதுக்கு மாற்றாக தான் வந்து பத்திரிகை மற்றும் பருவ இதழ்கள் பதிவு நடைமுறையை வந்து எளிதுபடுத்துகிற வகையிலும் பத்திரிகை மசோதாவானது நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையால் வாட்ஸ்அப் சேனல்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் வந்து உத்தரப்பிரதேச காவல்துறையால் வந்து வாட்ஸ்அப் சேனல்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு அமைச்சகமானது டேஸ் கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் கடலோர காவல்படைக்கு புதியதாக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை மாசகான் கப்பல். பாதுகாப்பு அமைச்சகமானது மும்பை மாசகான் கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் இணைஞ்சு கடலோர காவல்படைக்கு வந்து புதியதாக வந்து 6 ரோந்து படகுகளை வந்து கொள்முதல் செய்து அதோட ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதன் சார்பாக பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு அமைச்சுத்துறைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட் மெட்ரோ என்னும் மொபைல் செயலியை வந்து எந்த அமைச்சகம் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவுளித்துறை அமைச்சகம். இந்த ஜவுளித்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா பேட் மெட்ரோ அப்படின்றத வந்து மொபைல் செயலியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சணல் பற்றி விவரங்களையும் சணலிற்கான அரசு திட்டங்களையும் வந்து அறியும் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் 15 விமான நிலையங்கள் டேஸ் விமான நிலையங்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 164. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமான சேவை வந்து நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து மொத்தமாக வந்து 15 விமான நிலையங்கள் வந்து 164 விமானங்கள் வந்து இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜோதி ராஸ்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. டெல்லியில் விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 64 விமானங்களும், பெங்களூரிலோட விமான நிலையங்களில் 27 விமானங்களும், மும்பையிலோட விமான நிலையங்கள் வந்து 24 விமானங்களும், சென்னையோட விமான நிலையத்தில் வந்து 20 விமானங்களும் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் 164 விமானங்கள் வந்து இயங்கப்படாமல் நிலைநிறுத்திருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஏப்ரல் 1, 1995 தான் இந்திய விமான நிலையங்கள் வந்து ஆணையானது வந்து அமைக்கப்பட்டது. ஸோ அதன் சார்பாக தான் வந்து விமான நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏஏஐ வந்து என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2023 ஆண்டிற்கான எரிக்சன் லூனார் விருதானது எதற்காக இஸ்ரோவிற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சந்திராயன் 3. இப்போ சந்திராயன் 3 வந்து வெற்றி அடைஞ்சது காரணமாக வந்து ஐஸ்லாந்தின் ஆய்வு அருங்காட்சியகத்தின் வந்து 2023 ஆண்டிற்கான எரிக்சன் லூனார் விருதானது இஸ்ரோவுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து சந்திராயன் 3 வந்து திட்டத்தினோட வெற்றியாக தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தற்போது எந்த வங்கி இன்ஸ்பயர் என்னும் புதிய திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி பந்தன் வங்கி. இப்போ பந்தன் வங்கி பார்த்தீங்கன்னா தற்போது இன்ஸ்பயர் என்னும் புதிய திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த திட்டமானது மூத்த குடிமக்களுக்கு வந்து சேவை வந்து அளிக்கிற வகையில் தான் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தி பேங்கர் இதழில் பார்த்தீங்கன்னா பெடரல் வங்கியானது 2023 ஆண்டிற்கான சிறந்த வங்கியான பேங்கர் இதழால் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற சென்னை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை யார் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குகேஷ். குகேஷ் பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் சார்பில் வந்து நடைபெற்ற சென்னை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றுள்ளார். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக தற்போது யார் தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சஞ்சய் சிங்.
இப்போ இந்திய மல்யுத்த வீராங்கனையாக பார்த்தீங்கன்னா சாக்ஷி மாலிக் வந்து மல்யுத்த போட்டிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்காங்க. இதன் சார்பாக வந்து சஞ்சய் சிங் வந்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக வந்து தேர்வாகியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, தேசிய கணித தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 22. தேசிய கணித தினம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து டிசம்பர் 22ஆம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. எல்லாருக்குமே தெரியும் ராமானுஜ எண்ணம் வந்து 1729. இது வந்து 1 கியூபு ப்ளஸ் 12 கியூபை கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, ஸ்ரீ ராமானுஜன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பிறந்திருக்காங்கன்னா 1887 டிசம்பர் 22 தான் வந்து பிறந்திருக்காரு. அவருடைய இறப்பு பார்த்திங்கன்னா 1920 ஏப்ரல் 26 இறந்திருக்காரு. கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அவர்கள் கணிதத்துறைக்கு பணியாற்றிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வந்து டிசம்பர் 22ஆம் தேதி வந்து தேசிய கணித தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. 2018 பார்த்திங்கன்னா தேசிய கணித ஆண்டை வந்து அறிவிக்கப்பட்டது. தேசிய கணித தினத்திற்காக வந்து 2018 தான் வந்து வெளியிட்ட அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க இவரோட பேரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். மக்களை தேடி மருத்துவமானது எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிருஷ்ணகிரி. 2023ஆம் ஆண்டின் மிக நீண்ட இரவாக எந்த நாள் மாறியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 21. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் இந்தி அல்லது வேறு மொழியை உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக அறிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது. அதோட கூறும் விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 348 பாகம் 2. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பானது ஏற்றுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் சி, உயர்கல்வி. 21வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படம் எது தேர்வாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அயோத்தி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு பேருந்துகளை விற்பனை செய்வதற்காக டேஷ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, அசோக் லேண்டர்ட். உலகின் மிக அழகான விமான நிலைய பட்டியலில் கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்நாடகா. எந்த இடங்களுக்கு இடையே புதிய முன்பதிவில்லா விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் தொடங்கி வைக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவை பொள்ளாச்சி. எந்த மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையால் வாட்ஸ்அப் சேனலானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். பாதுகாப்பு அமைச்சகமானது டேஸ் கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் கடலோர காவல்படைக்கு புதியதாக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மும்பை மாசகான் கப்பல். வேட் மெட்ரோ என்னும் மொபைல் சேவையை எந்த அமைச்சகம் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவுளித்துறை அமைச்சகம். இந்தியாவில் 15 விமான நிலையங்கள் டேஸ் விமான நிலையங்கள் இழைக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 164. 2023ஆம் ஆண்டிற்கான எரிக்சன் லூனார் விருதானது எதற்காக இஸ்ரோவிற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்திரயான் 3. தற்போது எந்த வங்கி இன்ஸ்பயர் என்னும் புதிய திட்டத்தினை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பந்தன் வங்கி. தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற சென்னை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை யார் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, குகேஷ். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக தற்போது யார் தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சஞ்சய் சிங். தேசிய கணித தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 22. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.